அப்படியா? உலக்கு ரெடியாக இருக்கிறது. முதல் எவ்வளவு குத்தம்? யமத்துதனே ஐயா, சற்று என் பொறுமை. உலக்குக்கு வேலை இல்லையா? ஓ பிரபு, இவள் யார் தெரியுமா? இவள் தான் தந்தனக்காவு டாப் டாப் தலிக்கு. இவள் கோடி விட்டு குப்பம்மா. ஓடி வந்து கக்குமா? எதையா? எதனா கக்கு? அவள் மீன் விற்கிற மீனாட்சி, கரோடு விற்கிற காமாட்சி. ஷாபாஷ். பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர். ஆமா. தட்டி சிரிக்கைகள் எங்கு சொல்ல போறோம் தெரியாமல் பூலோகத்தில் கிராக்கை தேடுகிறார்கள். கிராக்கை. உண்மை உண்மை உண்மை. அக்கா, என்னடி இவ்வளோ வேகமா ஓடி வந்து வழி மடக்குறாங்களே, இவங்க மூவரை யாரா இருப்பாங்க? யாண்டி இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியலையா? இவங்க தாண்டி அந்த பச்சையம்மன் கோவில் இருக்கிற வாழ்முனி, செம்முனி, ஜடாமுனி. பாமுனி யாரு, செம்முனி யாரு, ஜடாமுனியா? நீ வாழ்முனி, ஆ. ஜடாமுனி, அத்தத்தா பம்பம்பா உம்மா. அப்படின்னா யாருக்கு தெரியும்? ஓ என்னங்க? ஆமா, நீங்க யாருக்கு ஒரு மாதிரியே ஒரு வித்தியாசமா ஒரு கலரா இருக்கீங்க. அப்படின்னா உங்கள் உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய யமன்டே. பாவி, என்னடா தவறு செய்யற பாவி? நாட்டுல யாரும் செய்யாத தவறு நாங்க செஞ்சிட்டோமா? இல்ல யாரும் பண்ணாத தப்பு நாங்க பண்ணிட்டோமா? எங்க உயிரை பிடிச்ச பாவி. நான் பாவியா? ஆமா. பெண்களே, என்ன? பூலோகத்திலே கட்டிய கணவனை விட்டு மாற்றான் கணவனுக்கு ஆசைப்படுகளே, இதுவே முதல் தவறு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று நினைத்து வாழ்வதுதான் குடும்ப பெண். அதை விடுத்து அடுத்தவன் குடும்பத்தை குட்டுச்சவராக்கிறீர்கள் பெண்களே நீங்கள். பிரபு, மன்னிக்க வேண்டும். என் மனைவியே ஒரு முறை அப்படித்தான் கேட்டுவிட்டா. எவன் பாவி என்று. எதற்காக? நான் சம்பளத்தை சரியாக கொடுக்கவில்லை, தங்களை கேட்டுவிட்டான். அதுக்கு தான் முதலே மன்னித்துக் கொள்ளட்டு. அத்தத்த பம்பம்பா உம்மா. எல்லோருக்கும் மந்திரம் தான். நீங்க யாராவது எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நாங்க பூலோகத்துல இருந்தா எத்தனை ஆணவர்களை கட்டி அணைச்சிருப்போம், எத்தனை ஆணவர்களை கட்டி அணைச்சு முத்தத்தை கொடுத்திருப்போம். அது போல இந்த இடத்துல எங்களை கட்டி அணைச்சு இவன் சொன்ன பிற ஐடியா பிறக்கிறது. இந்த மாநிலை பிடித்து வருகிறோம், எத்தனையோ தண்டனை கொடுக்கிறோம், செக்கில் தாட்டுகிறோம், தூக்கில் போட்டு மாட்டுகிறோம், ரம்பத்தில் போட்டு அறுக்கிறோம், கடாயில் போட்டு வறுக்கிறோம், ஊசியில சொருகிறோம். இத்தனை தண்டனை கொடுக்கிறோமே, இந்த ஊரிலே 2 தண்டனை புதிய கொடுப்போமா? என்ன தண்டனை? இவர்கள் 4 பேரையும் கட்டி அணைத்து முத்தத்தை கொடுத்து விடும். இதை நாம் செய்யக்கூடாது. ஓ பிரபு, உதடு ஒரு மணி நீட்டுக்கு வந்தது, அடங்கி விட்டது. சரி, இதை விட சின்ன தண்டனை என்ன? இவர்கள் 4 பேரும் கதற கதற கற்பை. அதை விட கூடியது. இந்த யமனே எனக்கு பிடிக்கல. என்ன சொன்ன நீ? உங்க கற்பை எல்லாம் அழைத்து விடுவேன். அட பாவி, எங்க கற்பெல்லாம் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இருக்கட்டும், உள்ள டபாலுக்கு இது எதுவும் தடவிட்டு ஆயிடுச்சு. அது கற்புடா. எங்களுக்கு கற்பு தேவடியால் முன்னுமா கற்புக்கு இது போங்கடி. எங்களுக்கு கற்புல நாங்க ஒத்துக்கிறோம். முதல்ல உன் கற்பு நீ உசார காப்பாத்து. எங்களுக்கு அது கற்பு. கற்பை அழிப்பவரா நாங்கள். ஏனம்மா இப்ப தெரியுமா நீ கற்பு? இருக்கிறவங்க எல்லாம் கூட கற்பு எங்களை ஆயிடுச்சா கூட உனக்கு கற்பு எப்படி? ஏனம்மா எப்படி கதற 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 திணற திணற போடுறாப்பால கற்பு ஆயிடுச்சா? கற்பு கற்பு ஆயிக்கிட்டு எங்களை எப்படி நீ எங்களையே கேப்ப நீ எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு? என்னங்க பெண்களே, கட்டி அடிச்ச முத்தங்களுக்கு இல்லைங்க ஆத்மா சாந்தி அடி. என் பேச்சு சபை கேளாது, சொல்ல வார்த்தை கேளுங்க. நாங்க முத்தம் வாங்காத இந்த இடத்தை விட்டு நாங்க போக முடியாது. என்னால் முடியாது. முடியாதா? கட்டிய மனைவி தவிர மற்ற பெண்களை கட்டி அணைக்க மாட்டேன். நாங்க மொத்தம் கொடுக்க வாங்காத நாங்களும் போக மாட்டோம். மொத்தம் கொடுக்காது எங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்த? நாங்க வாங்காத போக மாட்டோம். உலகத்தில் விதி விடைந்து விட்டது. அங்க என்ன சொல்ல கொண்டு இருக்கிறோம்? எதற்காக? எதற்காக? நான் என்ன தவறு செய்தேன் என்பது புகார். என் போக்கில் என்ன குறை கண்டுபிடித்து விட்டாய்? பூலோகத்தில் தான் லஞ்சம் பெருக்கெடுத்து விட்டது. லட்சத்திற்கு 40,000 கேட்கிறார்கள் கமநாட்டி பெயர்கள். அப்படி இருக்கும் போது இந்த வைவசூதா பட்டணத்தில் லஞ்சத்தை கொடுக்கலாம் என்று நினைத்து விட்டார். ஆகையால் உனக்கு முன்பாக கைலாயம் செல்கிறேன், ஈசனை பார்க்கிறேன். இப்போது உரைத்தாய சிறிய தண்டனை ஈசனிடத்தில் உரைத்தோடு என்ன
இறக்கம் வேவுறது. ஏய் ஏய் உடுங்கடி யாரு பாய், ஏய் உடுங்கடி இதான் ஜாகல் கட்டிச்சுக்கிறாங்க. ஏய் போடி குண்டு. ஆமா எப்படி இருக்கிறார் பார் குண்டு. குண்டுவா? பிந்துகோசு பார் பிரபு. ஏய் கட்டி பிடித்து கொண்டார்கள் தேவடியாக்கள். ஆசையை எடுத்து கட்டி பிடிச்சேன். பெண்களே, உங்கள் ஆசை ஈடேற்ற இடம் இது கிடையாது. சொல்லும் வார்த்தைக்கு புறப்பட உங்கள் ஆசையை தீர்க்க வேண்டுமா? இருக்கிறார் ஒருவர். எங்க இருக்கின்றார்? திறமையாக உங்கள் ஆசைகளை தீர்ப்பார். எங்க கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க? அதோ இருக்கிறார். சமையல்காராச்சி விடுவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு எவ்வளவு வர பின்னாடி வாணி, நான் உங்க ஏற்பாடு பண்றேன். நான் எனக்கு எங்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேற்றிய இடம் இதுதாங்க. முத்தத்தை வாங்காம போக மாட்டோம். எனக்கு நீங்கள் என்னதான் கேட்டாலும் உங்களுடைய ஆசை இங்கு இழறது. விதி முடிந்து விட்டது. புறப்பட வயோதிகப்பட்டடா. எனக்கு எங்களை கட்டி அரவணைச்சு ஒரே ஒரு முத்தத்தை மட்டும் கொடுத்துருங்க. முத்தத்தை கொடுப்பவன் நான் அல்ல. சொல்லும் வார்த்தை கேள். வாதத்திற்கு வருவது வாதத்திற்கு வருது. புறப்பட வயோதிகப்பட்டடா. எனக்கு பொய்தே விடுஞ்சாலும் சரி, இந்த இடத்துல இருந்து முத்தத்தை வாங்காம நாங்க போக மாட்டோம். அப்படி என்றால் ஆமா, நான் சொல்லும் வார்த்தை கேட்க முடியாதுங்க. செவிக்கறவில்லை. ஆமா, அப்படித்தானே? ஆமா. இவங்க கேங்கு லீடர். என்ன இவங்க கேங்கு லீடர் இருக்கிறாளே? இவங்க தான் அந்த கேங்கு லீடர். முட்டா மேத்திரி இப்ப டிகினே கும்புரு இந்த மோகராவையா மல்லிகை பூ வச்சு போட்டு நின்னுங்கிறான். ஐயோ இவன் ஃப்ரீ சர்வீஸ் போல இருக்கிறது. இவன் டவுன் பஸ் மாரி அவன் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். வா வந்து ஏறிக்கியா? நான் ஏற மாட்டேன். 62 பேர் இருப்பீங்க. 62 பேரா? பொம்பல் பஸ். உனக்கு கூட ஃப்ரீயா தான். நான் ஃப்ரீ தான், ஆனா ஒண்டியா ஏற மாட்டேன். 4 பேர் கூட சேர்த்து நீங்க 10 பேர் கும்பிடுவீங்க. ஆமா, என் கற்பு இசுவீங்க. ஐயோ ரொம்ப கருப்பு இருக்கு. ஏண்டி அக்கா இப்ப என்ன செஞ்சாரு இவரு? இவ்வளவு நேரம் ஒரு எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணி நம்மள அடிச்சிட்டாரு. அடிச்சாரா? ஆமா. அவர் அடிச்ச அடி எப்படி இருந்தது? அக்கா இவர் அடிச்சடி எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி? பழைய சாதத்துல ரசம் ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா சாப்பிட கொண்டு என்ன வார்த்தை கேட்டு விட்டாలి, என்ன வார்த்தை கேட்டு விட்டாங்க. என்ன கேட்டா? தப்பு தப்பு என்று அடிச்சாயம். நாம் தேவர்கள் 3 முறை சொல்லுவோம். ஆமா, என்ன சொல்றாங்க? அவதான் சொன்னால அவர் சப்பு சப்புன்னு அடிச்சா. இப்பதான் ஒரு முறை சபதம் எத்தனை முறை? நாங்கள் தேவர்கள் 3 முறை சொல்லுவோம். எங்க காதிலே ரோமம் அதிகம். செவுடுங்களா? ரோமம் என்றால் மயிறு. என்னோட எங்களை மயிருக்கு எல்லாம் சொல்றீங்க. மயிர் காரணமா பாக்குறேன். காஞ்சிபுரம் போயிருக்கிறாயா? அந்த வரதராஜ பெருமாளுக்கு வீசுவது என்னது? அது வந்து ஒயிட் கலர்ல வெஞ்சாமரன்னு சொல்லுவாங்க. வெஞ்சாமரம் என்று சொல்வார்கள். ஆமா. அது ஒரிஜினல் பேர் என்னது? கவரிமான் மயில். அட பாவி, யாரனா ஒரு பகவானுக்கு போய் மயிரால காத்து ஏய் ஓட்டுவாங்க. போய் பாரு, நீ தேவடியா போங்கடி. ஏய் நாங்க தேவடியா தான்.